கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே ஒரு கமெண்ட் திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கீங்க. எக்கனாமிக்ஸ் 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 சொல்லிட்டு 12th எக்கனாமிக்ஸுக்கு பல டிஸ்ட்ரிக்ட்ல நாளைக்கு ரிவிஷன் எக்ஸாம் நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ் கொடுங்க எக்கனாமிக்ஸ் கொடுங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே கமெண்டா இருக்கு. இப்ப நம்ம எந்த சப்ஜெக்ட் போட போறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 12th எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ்ல 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய மழைலாம் கிடையாது, சாதாரணமே எடுத்துக்கலாம். ஆனா ஜஸ்ட் 40 நாள் தானே இருக்கு. இந்த 40 நாளை வச்சுட்டு எப்படி நீங்க எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? மொத்தம் 12 லெசன் இருக்கு 12th எக்கனாமிக்ஸ். 12 லெசன்லயும் புக் பேக்ல இருக்கிற 5 மார்க் கொஸ்டின் நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லெசனுக்கு 3-4 கொஸ்டின், ஓகே இன்னொரு கொஸ்டின் எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு இருக்கும். இந்த 80 கொஸ்டினை இந்த 40 நாள்ல படிச்சிட முடியுமா அப்படிங்கறத உங்களுக்கு கேள்வி. எங்க எக்கனாமிக்ஸ்ல ஃபெயில் ஆயிருப்பாரோ, எங்க எக்கனாமிக்ஸ்ல சென்டம் எடுக்க முடியாம போயிருமோ, எங்க எக்கனாமிக்ஸ்னால உங்களோட 600 அவுட் ஆஃப் 600 பிளான் சொதப்பிடுவோம். 40 டேஸ் மட்டுமே இருக்கு. இந்த 40 டேஸ் எப்படி போய் யோசிச்சிருக்கீங்க? அதுக்காகதான் ஒரு ட்ரிக்ஸ் வித் இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோ வந்திருக்க. முதல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் தெரியும்ல, நான் இம்பார்ட்டன் உங்களுக்கு தரேன். நீங்க என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. 12th எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ்ல உங்களுக்கு சென்டம் எடுக்க வருகிறது ஒரு சாதாரண விஷயம். ஒரு தேர்வு சப்ஜெக்ட் ஹார்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான தேர்வு சப்ஜெக்ட் சொல்லலாம் எக்கனாமிக்ஸ். சென்டம் நீங்க ஃபுல்லா ஸ்கோர் பண்ணணும்னா, இப்ப இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 12th பசங்களா இருந்தாலும் சரி, 10th பசங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்த நாட்கள்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் பார்க்கும். என்ன தெரியுமா? ஆன்சர் கீ வீடியோஸ் தான் வரப்போகுங்க. ஆன்சர் கீ எப்படி பிரசன்ட் பண்ணா நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும், படிச்சா வந்துட்டு போதாது, படிச்சதை எப்படி பேப்பர்ல எழுதுனா நமக்கு சென்ட மார்க் உருவாங்கிறதுக்கு லைவ் டெமோவோட உங்களுக்கு ஆன்சர் கீ வீடியோஸ்லாம் 10th 12th எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரும்போது 11th சேர்த்தா வரும்போது, அதனால எல்லா சப்ஸ்கிரைபருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பாக்குறது கோல்டன் 5 மார்க்ஸ், சாதாரண 5 மார்க்ஸ் கிடையாது, கோல்டன் 5 மார்க்ஸ். இந்த கோல்டன் 5 மார்க்ஸ்ல மொத்தம் நீங்க எக்கனாமிக்ஸ்ல 7 5 மார்க் கிடையாது. லெசன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சொல்லிட்டு மொத்தம் 12 லெசன் இருக்கு. இதுல ஒரே ஒரு லெசன் உங்க எல்லாருக்கும் தெரியும், சம்ஸ் வரணும். ஒரே ஒரு லெசன் ஒண்ணு சம்ஸ் வரும். அந்த சம்ஸ் வர லெசனை தவிர்த்து மீதி 11 லெசன்ல இருக்கிற எல்லா 5 மார்க் பேக்ல புக்கிங்ஸ் கொஸ்டின் 1-2 நிமிஷம் கேட்கலாம். இதெல்லாம் சேர்ந்து படிச்சாதான் 7 5 மார்க் அட்டன் பண்ண முடியுமா? கிடையவே கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 25 கொஸ்டின், அந்த 25 கொஸ்டின் படிச்சீங்கன்னாவே உங்களால கண்டிப்பா 7 5 மார்க் அட்டன் பண்ண முடியுமான்னு நினைச்சு விட பார்க்காதீங்க. கட்டாயம் உங்களை 7 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். தரவா படிச்சு அவ்வளவுதான் முக்கியமான விஷயம். கீழே உங்களுக்கு அப்படியே லெட்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து கேட்கும் போது 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இன்னையில இருந்து நாளை டிஸ்கவுண்ட் ஆகுது. ஜஸ்ட் 40 டேஸ் மட்டுமே தான் இது மிஸ் பண்ணிடுது. லெசன் 1ல நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீழே வரும். லெசன் 2ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான புக் இன்சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம். லெசன் 5ல ஒரு 2 கொஸ்டின் கொடுத்திருக்கோம். அந்த 2ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வர சான்ஸ் இருக்கு. லெசன் 7 பாத்தீங்கன்னா எல்லா லெசனையும் செலக்ட் பண்ணாங்க. பர்டிகுலரா ஒரு சில லெசன்ஸ் டார்கெட் பண்ணிருக்கோம். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். லாஸ்ட் இயர் பப்ளிக், அதுக்கு முந்தின வருஷம் எல்லா வருஷம் பப்ளிக் கொஸ்டின் அப்படியும் அனலைஸ் பண்ணி லாஸ்ட் நடந்துச்சு ஆஃப்லைன் கொஸ்டின். அந்த ஆஃப்லைன் டிஸ்ட்ரிக்ட் நடந்ததுல அந்த ஆஃப்லைன் கொஸ்டின் கொஞ்சம் தேடி விடுங்களேன். எங்கேயா பேக் வச்சிருப்பீங்க, எங்கேயா போட்டுருவீங்க, கொஞ்சம் தேடி எடுத்து அந்த ஆஃப்லைன் கொஸ்டின் அப்படி வச்சு பாருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின் வச்சு பாருங்க 7 கொஸ்டின் வந்திருக்கா ஏன்னு உங்களுக்கே லைவ் ஆகியே ஒரு டெமோ பண்ணிடலாம். கட்டாயம் கொடுக்கும். அப்புறம் என்ன பப்ளிக்லயும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ல தான் உங்களுக்கான 7 5 மார்க் இம்பார்ட்டன்ட் வரப்போது. மிஸ் பண்ணிடவே. அப்புறம் என்ன 12th எக்கனாமிக்ஸ்ல சென்டம் ஈஸியா எடுத்துடலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வீக்ல உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.